வணக்கம் உறவுகளே. மீண்டும் இன்று ஒரு அருமையான காலநிலை. அந்த வகையில் நான் டுங்காபி கிரேக்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாக்கொண்டுக்கு வந்திருக்கிறேன். இது பரமட்டா கவுன்சிலுக்கு கீழே வர ஒரு இடம். நல்ல அருமையான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கட்டியிருக்கணும் பாருங்க. இங்கே பாஸ்கெட் பால், அங்கே நல்ல ஒரு பாபக்யூ ஏரியா, சவேஜ் ரிசர்வ், ஸ்கேட் பார்க்குன்னு போட்டிருக்கணும். சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கணும். என்ன இது, என்ன இந்த பார்க்க யூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ். நல்ல ஒரு ரேம்ப் ஒன்றும் இருக்குது இதில். நாங்கள் அப்படியே பார்ப்போம் மேலே போய். பியூட்டிஃபுல் பார்க். நல்ல ஒரு சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஸ்கேட்டிங் சைக்கிள் ஓடக்கூடிய மாதிரி கட்டியிருக்கு. இது வேறு பாருங்க வேறு ஸ்கேட்டில் விட்டுட்டு நிற்குது. ஹெல்மெட் போட்டு சொல்லி பின்னாடி ஒருத்தன் வந்து தலைக்கு மேலே அடித்தா பயம் தானே. ஸோ இதுக்கு வந்து பேர் பம்ப் ட்ராக்குன்னு சொல்லிடணும். என்ன இது முதலாவது பிகினர் செக்ஷன் இங்காலே பக்கம். இப்போ அங்கால உள்ளது வந்து இன்டர்மீடியேட், ஜம்ப் செக்ஷன் 2 பேர் 3வது. நல்ல அருமையான ஒரு வாக்கிங் ட்ராக் கொண்டு நாங்கள் நேற்றும் நடந்த
அப்புறம் இன்றைக்கு அந்த ட்ரெக் நேற்று முடிக்கலையேன்னு போட்டு திரும்ப இன்றைக்கு அதே ட்ரெக்கில் நடக்கிறோம். நல்லா இருக்குது. இது எங்களுக்கு கிட்ட உள்ள ஒரு ட்ரெக் தான், எங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள ட்ரெக் தான். ஒரு 5 மினிட்ஸ் காரில் வந்தால் வந்துட்டு நடக்கிறோம். நல்லா இருக்குது. நேற்று நடந்துட்டு மிச்ச பகுதியும் இன்றைக்கு நடக்கிறோம். இது சொல்கிறது மக்கோய் பார்க் ரிசர்வ்னு சொல்லி. இது வந்து பெரிய வெள்ளங்கள் வரைக்குள்ள, பெரிய மழை வரைக்குள்ள பெரிய அளவான ஒரு தண்ணியை இங்கே கேப்சர் பண்ணி பிடிச்சி வச்சுருந்து ஃப்ளட்டிங்கை வந்து தவிர்க்கிறதா இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஓடுது, நல்லா இருக்குது. இன்றைக்கு ஒரு சின்ன மழை தான் பெய்தது, அதனால் ஏமான தண்ணி ஓடுது. இது வந்து உண்மையாக அந்த பெரிய மழை வரைக்குள்ள சரியான தண்ணி வரும். இன்றைக்கு குறைவாக இருக்குது, மற்ற நாள் இதை நெருங்க இயலாது. சரியான பெரிய ஒரு வெள்ளம் வரும். இன்றைக்கு அவ்வளோ கணக்க தண்ணி இல்லை. எனக்கு இப்படி மழை தண்ணி ஓடுறதை பார்க்க விருப்பம். உண்மையாக ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த முறை இலங்கை ஃப்ளட்டிங்லேயும் கிடைச்சது. இது வந்து ரைட் நெக்ஸ்ட் டு அவ எங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு மக்கோய் பார்க் டேம். அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஒரு ரிட்டென்ஷன் டேங்க் மாதிரி வச்சுருக்கணும். It's like a dam, right? Small dam. It's prescribed dam and சொல்லலாம். அங்கே வசந்தி இருக்கிறா. ஹாய் வசந்தி. இருந்தபடியாக பார்த்து கொண்டு இருக்கிறா. அருமையான ஒரு நீரோட்டம் நல்லா இருக்குது. மழை ஒரு சின்ன ஒரு மழை பெய்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஞாபகம் பெரிய ஒரு நீரோட்டம் இருக்குது இந்த இடத்த. அங்கேயும் நல்ல தண்ணி ஓடுது. இதெல்லாம் நகரவனும் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஸ்லாப்போல் ட்ரை பண்ண முடியலை. 45 degrees பெட்டர் என்ன கிட்டத்தட்ட 1:1 மாதிரி கிடக்கு. கான்க்ரீட் பெட்டர். வசதி நல்ல ஆறுதலாக இருந்ததில் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீரோடும் வைகையிலே இது வந்து வயல் கிராமங்களில் வயல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இலங்கையில் சில இடங்களில் பார்த்த மாட்டா இப்படித்தான் இந்த மகாவலி திட்டத்தில் கட்டியிருப்பாங்க வயல் கிராமங்களில். இதன் மூலம் நீர்ப்பாசனங்கள் செய்திருப்பினம். ஆனால் இங்கே வந்து இது இந்த தண்ணி பாவிக்கலை, அப்படியே நீரை கடலுக்கு தான் போகுது. அதை தேக்கி வச்சுருந்து பிரயோசனப்படுத்தலாம். விடாமல் தேக்காமல் அப்படியே அடித்து வச்சு கொண்டு கடலுக்கு போகுது. அதை பார்க்க ஒரு கவலையாக தான் இருக்குது. இந்த நெல் நீர் வந்து கடலோட போய் சேர போகுது. பெரிய மழை தான் பெய்திருக்கு. யாராவது இதை பார்க்குறாக்கள் மூட பக்கத்தில் சிட்னியில் என்ன மாதிரி இன்றைக்கு மழைன்னு சொல்லுங்க. 7 ஹில்ஸ் அல்லது சுங்காபி பக்கம் இல்லை இவ்வளோ தண்ணி வருந்துக்குண்டா பெரிய ஒரு மழை பெய்திருக்கு. இந்த பாருங்க, அதில் ஒரு பேர்டு உண்டு, சூப்பர் பேர்டு. அதில் ஒரு ஃப்ளப் பேல்னு சொல்கிறாரு. ஃப்ளப் பேல் வந்து இங்கேருந்து தண்ணி அங்கால போகாது, அங்கே இருந்து வரும். அதுதான் அந்த வேல்வ். இதில் நீர்மட்டம் கூடைக்குள்ளே அது க்ளோஸ் பண்ணிடும். அங்காலேருந்து மட்டும் தண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஃப்ளப் வேல்வுன்னு சொல்கிறது. இதில் 2 பெரிய கேட்ச்மெண்ட் வந்து சேருது. அதாவது வேங்கு தளம்னு சொல்கிறது. இந்த கேட்ச்மெண்ட் இங்கே ஒரு பக்கம் நினைக்கிறேன். இது வந்து லுக் லைக்
பிளாக் டவுன் பக்கத்தில் இருந்து வருது. இங்கே வந்து டுங்காபி பக்கம் 2 பக்கமும் பெரிய மழை பெய்திருக்கு. என்ன 2 பக்கமும் பெரிய மழை பெய்திருக்கு. எனக்கு நம்ப முடியலை இன்றைக்கு இவ்வளவு மழை சிட்னியில் பெய்யுதாண்டு. சிட்னியில் மழை பெய்ததா இவ்வளவு நீங்கள் தான் சொல்ல வேணும். இந்தளவு பெரிய மழை பெய்திருக்கா சிட்னிலேண்டு நம்ப முடியலை. இதில் வந்து சொல்கிறது ட்வின் பாக்ஸ் கல்வெர்ட்டுன்னு சொல்லி 2 பாக்ஸ் ஷேப்டு கவுட்டு வச்சுக்கணும். என்ன அளவடையாக இருக்குது.